இன்னைக்கு நாம விஜய் போட்டியிட திருச்சி கிழக்கு தொகுதியில இருக்கோம். இந்த தொகுதியில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, விஜய் போட்டி போடுறதா அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு மக்கள் நம்ம கேட்க போறோம். இந்த தொகுதியோட எலெக்ஷன் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிமிடேஷனுக்கு அப்புறம் 3 வாட்டி இங்க எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 தடவையுமே ஏடிஎம்கே தான் இங்க ஜெயிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் தான் இங்க இனிகோ இருதராஜ் அவர்கள் டிஎம்கே சார்பா நின்று இங்க ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 40,000+ ஓட்டு வித்தியாசத்தை தான் இங்க அவரு ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு கிறிஸ்துவ நலன இயக்க தலைவராகவும் இருக்காரு. நான் ஏன் இதை இப்ப நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா இங்க கிறிஸ்தவ ஓட்டு அப்படிங்கிறது ஒரு கணிசமான ஓட்டு வங்கி கூட இருக்கு. அதனாலதான் விஜய் கூட இங்க போட்டியிடறாருன்னு கூட சொல்றாங்க. நாம இங்க மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு, அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள நம்ம போலாம். திருச்சி ஈஸ்ட் தொகுதியில விஜய் அவர்கள் நிக்க போறாங்க. நேற்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி பெரம்பூர் தான் சொன்னாங்க, இப்போ திருச்சி ஈஸ்ட்ல நிக்கிறாங்க. 2 தொகுதியில நிக்கிறாரு. நீங்க அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த தொகுதி ஒரு ஆளா நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க நிக்க மாட்டோம் தான் நினைச்சோம். ஆனா நிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். எதனால? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை பரப்புரைக்கு வந்தப்பேவும் கூட்டம் நீங்க பாத்திருப்பீங்க. அதை வச்சு சொல்லுவாங்க கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்றாங்க. ஆனா கண்டிப்பா கூட்டம் ஓட்டா மாறும். அதாவது எந்த ஒரு ரசிகனா இருந்தாலும் எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் அவ்வளவு ஒரு கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னுமே இப்ப எவ்வளவு அடுத்த கட்சிகளா பார்த்தாலும் இவ்வளவு கூட்டம் வந்தது இல்லை. ஆனா இவருக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் வருதுன்னா ஒருவேளை அடுத்த இதுக்கு தலைமுறைக்கு ஒரு தேவைப்படுவாருன்றது ஒரு தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனா 2026ல கண்டிப்பா ஒரு ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வைப்பாங்க ஒரு நம்பிக்கை. இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒத்தை கொத்தி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் பெரம்பூர்ல நிக்கிற, அங்க இது பண்ணிட்டு இங்க வா, திருச்சி ஈஸ்ட்ல ஏன் கூட ஒத்தை கொத்தி வா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது குறித்து என்ன நினைக்கிறேன்? இல்ல அது எல்லாத்துக்கும் ஒரு தெரியும்ல, எதா இருந்தாலும் ஒரு போட்டி முனை இருக்குல்ல, வந்தாலும் நீங்க வாங்க 2 பேர் நின்று ஜெயிச்சு பாப்போன்றது தானே. அது ஒரு சவால் தானே. நின்று ஜெயிச்சு காமிச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எதா இருந்தாலும் சவால் தானே விடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சவால் பண்ணட்டும். இது எவ்வளவு நாள் சவால் விடட்டும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த சவாலுக்கு அவங்க திருப்பி பதில் கொடுக்கணும்ல, நம்ம கொடுக்கணும், திருப்பி அந்த பதில் கொடுக்கணும். அது கண்டிப்பா இவர் ஜெயிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆமா, 2026ல இவர் தான் ஆட்சி பிடிப்பாரா? ஐயோ 100க்கு 150% கண்டிப்பா ஒரு ஆட்சி பிடிப்பார் ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களே இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, எல்லா ஒரு மீடியாவும் எல்லா ஒரு அரசியல்வாதிகளும் பயப்படுறத பார்த்தா இவரு பார்த்துதான் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப கூட லைவ்ல போயிட்டு இருக்கு. அவர்னால வண்டியவே மூவ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா 2026ல அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. எங்க தளபதி தான் ஜெயிப்பாரு. விஜய் இந்த தொகுதியை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஏன்னா ஃபர்ஸ்ட் பெரம்பூர் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நேற்று அறிவிச்சிருக்காங்கல்ல. ஸோ என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ நினைக்கிறீங்களா? இல்ல சொல்லாமான்னு தெரியல. ஒருவேளை திருச்சியில KN நேரு சார் அவர் இருக்காரு, அன்பில் மகேஷ் சார் இருக்காரு. இப்ப இந்த 2 பேர் இருக்கனால திருச்சியில நின்று ஜெயிச்சு காட்டலான்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க 2 பேர் இருக்கப்ப நம்ம உள்ள இறங்கி ஜெயிக்கலான்ற அவருக்கு ஒரு தில் இருந்திருக்கலாம்ல. அதுதான் எனக்கு தோணுது. திருச்சி திமுக கோட்டைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா திருச்சி விஜய் கோட்டை தான், திமுக கோட்டை கிடையாது. அது கண்டிப்பா மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரு ஜீனியஸ் இருக்கறனால அவங்க கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுக்காகவே நின்றுக்க வாய்ப்பு இருக்கு. வேற எங்கேயும் அந்த மாதிரி சவால் விடல. அதனால இருக்கலாம்னு ஒரு இது. இப்ப விஜய் இப்பதானே வந்திருக்காரு. போன மாதிரிலாம் யாருக்கு வாக்களிச்சிருப்பீங்களா? யாருக்கு வாக்களிச்சு சொல்லலாமான்னு தெரியல. ஆனா நாங்க போட்டு போட்டோம். நல்லபடியா ஜெயிச்சு நம்ம மக்களை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்சு போட்டோம். ஆனா இன்ன வரைக்கும் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. சரி, ஓட்டு போட்டீங்க. இதுக்கு முன்னாடி திமுக போட்டேன், அதுக்கு முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன். இப்ப 3வது ஓட்டா 2021ல திமுக போட்டீங்க. ஆமா, அவரு போட்டேன். அது ஸ்டார்டிங் 18 இப்ப 30 எனக்கு 18ல இருக்கப்ப ரெட்டலைக்கு போட்டேன். இப்ப அம்மா இருந்தாங்க, அதனால அம்மா போட்டேன். இப்ப அதுக்கு முதல்ல DMK போட்டேன். சரி இந்த வட்டம் ஒரு தடவை மாத்தி நம்ம தலைவர் போட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம். வரவேற்று பார்ப்போமே 2026ல என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் இத்தனை வருஷம் அவங்களே ஆளணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. ஆட்டு பார்ப்போம், பிடிச்சிருந்தா பார்ப்போம், பிடிக்கலையே அடுத்த வருஷம் மாத்தி 5 வருஷம் கழிச்சு அடுத்த ஆட்சி மாறப்ப மாத்திக்குவோம். அது அவ்வளவுதான். அவங்களோட விருப்பம் தானே. திருச்சி ஈஸ்ட்ல விஜய் நிக்க போறாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி விஜய்க்கு தான். இந்த தடவை அவர் ஒரு வாட்டி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட ஓட்டு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கேட்டிங்கன்னா இந்த வாட்டி விஜய் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு தான் நினைக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக அவர் வருவார், ஜெயிப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ விஜய் முன்னாடி பெரம்பூர்ல மட்டும் தான் நிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திருச்சி ஈஸ்ட்ல நிக்கிறதா 2 நாளைக்கு முன்னாடியே இதுல சொல்லியிருந்தாரு. இப்போ அது கேட்டோன்னே நீங்க என்ன நினைச்சீங்க? ஓகே, இப்போ அங்கேயும் நின்றுட்டு இங்கேயும் நிக்கிறாரு, அப்படி 2 இதுல நிக்கிறாரு. இன்கேஸ் ஜெயிச்சிட்டாருன்னு நீங்க 2லையுமே ஒரு இதுல ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குமே, உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? பெரம்பலூரோட எங்களோட திருச்சி பெருசு. அதனால எங்க அதிகமா ஓட்டு வருதோ அங்கதானே நிற்பாங்க. அதிக ஓட்டு எதுதான் அதெல்லாம் மவுசு. ஏன்னா பெரம்பலூர்ன்றது அதுவும் ஊரு தான். ஆனா திருச்சியை கம்பேர் பண்ணையில அது ஒரு சின்ன ஊர். இது திருச்சியில பெரம்பலூர் சின்ன ஊர். ஆனா திருச்சியில இது மெயின் சிட்டி.
அதனால இங்க நிறைய ஓட்டுகள் பதிவாகும்ல, அதனால அதுல நம்பர் 1 வருவாரு. அப்ப ரெண்டுலயுமே ஜெயிச்சாலுமே ஓட்டு எங்க அதிகமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு அவர் இங்க வந்துருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எங்களோட ஓட்டு எல்லாம் அவருக்கு இருக்குன்றதுனால தானே எங்க இதுல தைரியமா இறங்கியிருக்காரு. அதனால கண்டிப்பா இனிகோ எரிதராஜ் வந்து நேத்து சொல்லுங்க, ஒத்தைக்கு ஒத்த வந்து வாங்க, ஏன் அங்க மட்டும் நிக்கிறீங்க, இங்க அங்க இது பண்ணிட்டு இங்க ஒரு இதுல ஏன் இங்க நேருக்கு நேரம் வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நீங்க அதை பத்தி என்ன? எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கருத்து தான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே என்ன இதுன்னு தெரியும். எல்லாருமே ஜெயிக்கிற முன்னாடி நான் தான் வருவேன்னு எல்லாருமே சொல்லலாம். எல்லாருமே விட்டு கொடுத்து பேச முடியுமா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் எதுவா இருந்தாலும். திருச்சியில கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓகே, ஈக்குவலா நடக்கும்னு நினைக்கிறேன் போட்டிலாம். எந்த எந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் திமுகக்கும் டிவிகேக்கும். இந்த திருச்சி ஈஸ்ட்ல வந்து டஃப் இருக்கும். கண்டிப்பா ஏன் எப்படி நினைக்கிறீங்க? திருச்சி விஜய் வந்து அவளுக்கு இருக்கிற புகழுக்கும் இதுக்கும் இது ஜெயிக்க மாட்டாரு. புகழ் இருக்காரு. ஆனா திருச்சியை பொறுத்தவரை நேரு வந்து திருச்சியில நிறைய பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு பெருசா அந்த இதுலயும் அபிப்பிராயம் இல்லை. ஸோ 2 பேத்துக்கும் மேபி போட்டி நிறைய காம்படிஷன் நிறைய இருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? நாங்க ரெட்டலை கட்சி. விஜயை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் உண்மையிலே ஜெயிக்கணும் அவரு. ஏன்னா இனிகோவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்யல. எல்லாமே வியாபாரி, சிறு சிறு வியாபாரி எல்லாமே நிறைய பாதிச்சிருக்காங்க. அதனால விஜய்க்கு வந்து தாராளமாக ஓட்டு கண்டிப்பா வந்து இனிகோ போன டூ வந்து 52,000 ஓட்டுல ஜெயிச்சா. இந்த டூ 1 லட்சம் ஓட்டுல எப்படி ஜெயிப்பாரு? இத்தனைக்கும் ஏடிஎம்கே திமுக தாவேகா நிக்காத போதே 52,000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. இப்ப தாவேகா நிக்கிற போது 1 லட்சம் ஓட்டுல வந்து அவர் டெபாசிட் தான் இழப்பார் தவிர கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. உண்மையிலேயும் டிவிக்கே தான் வர அதிகபட்ச வாய்ப்பு. யாரை கேட்டாலும் சரி டிவிக்கே தான் சொல்றாங்க. ஆனால் திமுக திருச்சி தொகுதியில கண்டிப்பா இதாகுங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப அவர் இனிகோ நேத்து கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து விஜய்க்கு வந்து பயம், ஏன் ஒரு இதுல நிக்க வேண்டியதானே, பெரம்பூர்ல வந்துட்டு திருச்சி ஈஸ்ட்ல ஒண்ணுக்கு ஒண்ணா ஒத்தைக்கு ஒத்தையா வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அவர் பெரம்பூர்ல நிக்க வேண்டியதானே? இப்ப திருச்சியில அவரோட இது வந்து சென்னையில தான் அதிகம் இருக்காரு. திருச்சியில வந்து கம்மியா தான் இங்க ஸ்டே பண்றாரு. அப்புறம் அவர் ஏதாவது ஒரு திருச்சிக்காரர் தானே அவர்? திருச்சிக்காரர் தாங்க. திருச்சிக்காரர் இருந்தாலும் தொகுதி பக்கம் எங்க வராரு? கம்மியா தானே வராரு உங்களுக்கு. அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி இப்ப கோயம்புத்தூர்ல போய் நிக்கிறாரு. அவருக்கு அப்புறம் பயம் இல்லையா? அவரு ஸ்டாலின் வந்து கருணாநிதி ஐயா அவர் இருக்கும்போது, அம்மா பீரியட்ல வந்து ஜெயலலிதா இருக்கும்போது பயந்து போய் திருவாரூர்ல நின்னாங்களே, அப்ப அதெல்லாம் பயம் கிடையாதா? இப்பதான் அவர் கட்சி ஆரம்ப கட்சிக்காரரு நீங்களே பயப்படுறீங்க. நாங்க பயப்படலையே. நாங்க 2 தொகுதியில நிக்கிறோம். மக்கள் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு இது லாபம் தானே. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு வர்றாரு. அதனால அவர் வரவேற்கலாங்க. நம்மளோட ஆதரவுன்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு டிஎம்கே தான். ஆனால் இப்போ வந்து விஜய் இங்கே வந்து நிற்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரே நிற்கிறதுனால, மற்றபடி விஜய் யார் நின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுற கம்மி தான். ஆனால் அவரே நிற்கிறதுனால நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஆமாம். சரி, இப்போ வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா விஜய்க்கு போடலான்னு? சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம். இருந்தாலும் கன்ஃபார்ம் இல்லை அந்த நேரத்தில். யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம். ஏன்னா அவரே நிற்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம கிழக்கு தொகுதியில் இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். எல்லாருக்குமே சப்போர்ட் அவரோட இது இருக்கும். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இங்கே நிற்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து கிறிஸ்தவ ஓட்டு கணிசமாக இங்கே இருக்கிறனால வந்து அவர் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது குறித்து என்ன? மேக்ஸிமம் உண்மை தான். ஏன்னா டிஎம்கேல நிற்கிறவங்களும் அவங்க கிறிஸ்தவரை சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே அவங்க நல்லா ஜெயித்தாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்த்து தான் மக்களும் செய்யலை. டிஎம்கேவை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. மேற்கு தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே போல் திருவரம்பூர்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். அங்கே நிற்கிறவங்க தெளிவான ஆளுங்க. கேஎன்ஆர் நிற்கிறாங்க, இவங்க மகேஷ் நிற்கிறாங்க. அவங்களாம் நல்லா தெளிவாக பண்ணுறாங்க. இங்கே நின்று ஒரு புதுசானவர் தான். இன்னைக்கு போனது தான் வந்தாங்க. ஆனால் இந்த தடவை வர்றதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு இதாக இல்லை. இந்த மலைக்கோட்டைக்கு சொன்னாங்க ரோப்பு போடுவோம், அது போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான பிரச்சனை இதே தெரியல. இங்கே பொறுத்தளவுக்கு விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. இப்போ வந்து ஒரு நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து விஜய் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து சில பிஜேபி பி டீம் அது இதுலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது அவர் மேலே ஒரு சந்தேகம் வருதா? இல்லை ஜி, அப்படி இல்லை. யார் வந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க தானே. ஏதாவது ஒன்று சொன்னால் தானே அவங்கள மட்டப்படுத்த முடியும். இது வந்து அந்த நோக்கமே மட்டப்படுத்துகிற மாதிரி தான். ஏதோ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி அது இதுப்படுத்துகிற மாதிரி, தடுக்கிற மாதிரியோ இல்லை வளர விடாமல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு காரணம் தான் அது தவிர டைரெக்டாக அது கிடையாது. நீங்கள் அப்படி நினைக்கல? கண்டிப்பா அந்த மாதிரி மனமாற்றங்கள் எங்களுக்கு கிடையாது. விஜய் நிற்கிறனால ஒரு டஃப் கொடுக்குறாரு. இனிகோ எரிதராஜுக்கு ஒரு டஃப் கொடுக்குறான்ற வேணா எடுத்துக்கலாம். ஆனால் இனிகோ எரிதராஜ் வந்து போன தடவை முக ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். அவர் திமுக கிடையாது. ஆக்சுவலாக இனிகோ எரிதராஜ் வந்து திமுக கிடையாது. முக ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினால மக்கள் செல்வாக்கில் கிட்டத்தட்ட 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தடவை தொகுதியில் 5 வருடமாக அவர் செய்த களப்பணி, ஆடம்பரம் இல்லாத தன்மை,
மக்கள்கிட்ட எளிதாக சந்திக்கக்கூடிய விஷயம், அவருடைய எளிமை பண்பு, ரெண்டாவது வந்து எல்லா சகோதரத்துவமான ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தனால இந்த தடவை குறைந்தபட்சம் ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்ன்றது எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சிறுபான்மையர் ஓட்டு வந்து 100% வந்தான்னு சொன்னீங்க. இப்போ வந்து பக்கத்து கடை பாயே வந்து நான் வந்து விஜய்க்கு போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை குறித்து என்ன? அதாவது வெளி அமைப்பில் இருக்கும்போது மனிதர்களுடைய மனநிலை பல மாதிரி இருக்கும். எனக்கே சிந்தனைகள் வந்து மாறலாம். ஆனால் அந்த ஓட்டு வாக்குச்சாவடியில் எண்ணத்தில் போய் அந்த நம்பர்ஸ் ஆஃப் வியூவை பார்க்கும்போது நமக்கு இப்போ நடக்கிற தேர்தல் வந்து தாவேக்காவா திமுகவாட்ட ஒரு போட்டி தான். மற்றபடி அதிமுக இதில் களத்தில் இருக்காங்க எல்லாமே கட்சிகள். இந்த மாநிலத்துக்கு யார் ரொம்ப நல்லது பண்ணுவாங்கன்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த சிந்தனையோடு தான் உள்ளே போய் நிற்பாங்க. சிந்திக்கக்கூடிய மக்கள் இப்படி தான் சிந்திப்பாங்க. ஆனால் ஏனோ தானோ வாக்கை வந்து ஒரு செலுத்திட்டு வருவோன்னு போகிறவங்க வந்து ஏதோ ஒரு அன்புக்குடியில் கொடுத்துற நோக்கம்லாம் கிடையாது. உள்ளே போய் சிந்திக்கக்கூடிய மக்கள் 80% இன்னைக்கு திருச்சி மக்கள் வந்து நல்ல சிந்தனை உள்ளவர்கள், கல்வியாளர்கள். அதனால் அங்கே போனோன்னா அங்கே மாற்று கருத்து இடம் இல்லாமல் யார் என்ன போடுறான்றாங்க அது ரகசியம்தான். இப்போ நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் எதுக்கு போட போகிறேன்றதை வந்து இது ரகசிய ஓட்டெடுப்பு தான். இந்த மாதிரி கருத்து கணிப்பே வந்து ஒரு கருத்து திணிப்பு தான் சொல்லணுமே தவிர அது கருத்து கணிப்பாக இருக்காது. நிச்சயமாக இங்கேருந்து பேசுகிற யாருமே அங்கே செயல்பாட்டில் வந்து மாற்றங்களை நோக்கி நிச்சயமாக பயணிப்பாங்க. நிச்சயம் வந்து அந்த திமுக வந்து வாக்கு வங்கி வந்து நிறைய விழுன்றதான் என்னுடைய நம்பிக்கை. அசாத்தியமான நம்பிக்கை. 2.0 தொடரும். நான் ஆதரவு வந்து விஜயன் எனக்கு தான். விஜய்க்கு ஃபுல் ஆதரவு. இப்போ வந்து விஜய் வந்து இங்கே நிற்கிறாருல, திருச்சி ஈஸ்டில் நிற்கிறாரு. ஸோ அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ இனிகோ இப்போ இருக்கிற எம்எல்ஏ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒத்தை குத்தி வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் பேசுவார். ஏன்னா டிஎம்கே ஆட்சிகள்லாம் ஊழல் ஆட்சி தானே, அப்படி தான் தைரியமாக பேசுவாங்க. புரிஞ்சுங்களா? புதியவங்களுக்கு வழி விடணும். ஆமாம், அவர் சொன்னது என்ன காப்பாற்றிருக்காரு. போன வருஷம் வந்து பேட்டி கொடுத்தாங்க, இங்கே வந்து பாத்ரூம்லாம் கட்டித்தரேன்னாங்க. இதுவரையும் நிறைவேற்றலையே. என்ன செஞ்சுருக்காங்க? சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று, அவ்வளோதான். டிஎம்கே ஆட்சி பற்றி வராது. டிஎம்கே வராது. மாற்று அணி எந்த அணி வந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் போன முறையெல்லாம் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க? வாட்டி வந்து டிஎம்கேக்கு ஆதரவு பண்ணியிருந்தோம். ஆனால் டிஎம்கே ஃபீல்டு நல்லா இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம். 2021 டிஎம்கே ஆமாம், ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம். விஜய் இங்கே நிற்கிறது வந்து நேற்று கேள்விப்பட்டோம். சரி, நான் நேற்று இன்றைக்கும் சர்வே நம்மக்குள்ளே பார்த்ததில்ல. ஏரியாவில் வந்து விஜய்க்கு தான் மேக்ஸிமம் பசங்க எல்லாம் போகிற மாதிரி இதில் இருக்குது. திருச்சி பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வருவார்னு நினைக்கிறோம். நினைக்கிறேன் அவர் தான் வருவார்னு பழக்கு. ஆனால் 80% அப்படி தான் இருக்குது. திமுக எப்படின்னு நமக்கு வந்து நிற்கிறதால அவர் வராரு. நீங்கள் இல்லை, இப்போ இளைஞர் படம் வந்து நிறையா வந்து விஜய்க்கு ஆதரவு பண்ணுறாங்க. ஏன்னா புதுசாக வந்து இப்போ முஸ்லீம் எடுத்தாலே வந்து புர்கா போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா மீடியாவில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் போடுவேன், எங்கள் விஜய் வரணும் அப்படின்னு நிறையா வந்து இது பண்ணுறாங்க. அதனால் பெண்கள் ஓட்டு நிறையா இருக்குது. அதோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு இருக்குது. ரசிகர்கள் பட்டாளம் நிறையா இருக்குது. பஜார்லேயும் வந்து நிறைய பேர் நிறைய மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா முன்னாடி உள்ளவங்க வந்து சரியாக பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து முன்னாடி திமுக கலந்து போட்டிருக்கனால நாங்களே வந்து சரி விஜய்க்கு போடலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையில் தான் இருக்கோம். நீங்களே நினைக்கிறீங்களா திமுக? ஆமாம், அது வருதா என்னன்னு டவுட்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து. ஆனால் விஜய் வருவார்னு நினைக்கிறோம். ஆமாம், நினைக்கிறோம். 80% அதான் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 20 நாட்டம் என்னன்னு தெரியல. சரி, இப்போ வந்து விஜய் இப்போ நிற்கிறதால மட்டும்தான் இந்த மனமாற்றம் உங்களுக்கு இருக்கா, இல்லை எப்படி அது பார்க்கல? இப்போ திமுக வந்து ஆட்சி வந்து அவ்வளோ 60-70 காலமாக பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி பண்ணுறாங்க. வந்து விஜய் வந்து அரசியல் தெரியுமா நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து வரணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு, நிறைய போராட்டம் பண்ணுறாரு, நிறையா வந்து வராரு. ஆனால் அவர் அரசியல் பண்ண தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சில்லி ஃபீல்டில் உள்ளவரால் அவருக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி அவர் எப்படி இருந்தாலும் அவர் ஜெயிச்சாலும் ஏதாச்சும் ஆதரவு வந்து அரசியல்காரங்க முன்னாடி இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. இப்போ அதிமுக கொடுக்கலாம், எடப்பாடி வந்து கூட்டணி சேர்ந்து கொடுத்தாலும் அரசியல் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க தவிர விஜய்க்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த டவுட் வந்து இருக்க தான் செய்யுது வந்து. ஏன்னா அவர் வந்து எப்படின்னு அரசியல் பற்றி தெரியாது. அவருக்கு வந்து சினி ஃபீல்ட்லேயே வந்து இருந்து வந்து போனதுனால அவருக்கு அரசியல் பற்றி தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தெரியாத வாய்ப்பு தெரியாது. ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் கூட்டணி வந்து அரசியல் இருந்தவங்கள்ட்ட தான் கூட்டணி போடுவார். அது அவங்கள்ட்ட தான் வந்து கெஸிங் பண்ணுவார். அவங்க கூட தான் சேர்ந்து வந்து பண்ணுவார். ஏடிஎம்கே கூட சேர்ந்துருவாருன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆமாம் இருக்கு. ஏன்னா திமுக சேர்றதுக்கு பிஜேபி இருக்கு. அப்போ அது பிஜேபி இருக்குன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதரவு பிஜேபி பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே யார் விஜயா, இங்கே யார் எடப்பாடியா, அவங்க கூட தான் நம்ம இது பண்ணுவாங்க. விஜய் வந்து நிற்க போகிறாரு. அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? அவர் நிற்கிறதால அவருக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லா கேண்டிடேட்டையும் வரவேற்கணும். யார் நிற்கலாம்? சிட்டிங் கட்ட இனிக்கு வருகிற அண்ணா இருக்கிறாரு, விஜய் அண்ணா நிற்கிறாரு, இவர் நம்ம ராஜசேகர் அண்ணா நிற்கிறாரு. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து
ஈஸியாக அணுகுறதுல வந்து நம்ம பழைய எம்எல்ஏ இனிக்கு வருதராஜ் தான். ஏன்னா அவருக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தொகுதிக்கு வந்து பார்த்தாரு, போனார், எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அது விஜய் நிக்கிறதால வந்து இன்னைக்கோட வெற்றி வாய்ப்பு வந்து இதாகுதுன்னு இருக்கா, ஒன்றும் பாதிக்காது. கண்டிப்பாக இப்போ திருச்சி ஈஸ்ட்டில் அண்ணன் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்தோம் திருச்சியில் கண்டிப்பாக ஒரு வலிமையான போட்டிக்காக அண்ணன் இங்கே நிற்பாருன்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். எந்த தொகுதியும் தான் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சு. அதுவும் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாக. அண்ணன் கிழக்கு தொகுதியில் தான் நிற்கிறாரு, நம்ம தொகுதியில் நிற்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 100% இதை வரவேற்கிறோம். அண்ணனுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் பண்ணி நாங்கள் அவரை வெற்றி பெற 100% வெற்றி பெற வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இறங்கி செய்வோம். அவர் நினச்சா இதை விட இன்னும் வசதியாகவே தமிழ் சினிமாவில் இன்னும் பல வருஷத்துக்கு கொடி கட்டி பறக்க முடியும். ஆனால் அவர் ஏன் வராரு அப்படின்னா நம்மளோட மக்களோட பரிதாப நிலையை பார்த்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வராரு. அந்த நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்க முடிகிற எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எதிராஜ் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து விஜய் வந்து ஒத்தையாக வந்து நிற்க வேண்டியதானே, எதுக்கு 2ல் நிற்கிறாரு, பெரம்பூரில் விட்டு இங்கே வந்து எனக்கு ஒத்தையாக வந்து நில்லுங்க அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. அது குறித்து என்ன நினைக்கிறேன் ப்ரோ? அதாவது நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் ப்ரோ. ஆக்சுவலி களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் தெரியலை. அவர் வந்து நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக இங்கே இருக்கோம். நாங்கள் வந்து அவரை இது வரைக்கும் கடைசியாக எலெக்ஷன் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மத்தியிலேயோ இல்லை பொதுவெளியிலேயோ அவரை வந்து சர்வசாதாரணமாக பார்க்கலாம் முடியாது. உங்களுக்கே தெரியும், இதே திருச்சி மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்காங்க. இதே வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு போவாங்க வருவாங்க. முன்னாடி அவங்களுக்கு விஐபி எஸ்கார்டு வண்டி வரும், இந்த வழியாக தான் போவாங்க. ஓட்டு போடும்போது மட்டும் எங்கள்கிட்ட வந்து நேர முகத்தை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவங்க அந்த டைம், அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த வழியாக போகும்போது எங்களை கண்ணாடி இறக்கி எங்கள் மூஞ்ச கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி போகிறவங்க அவங்களுக்கு நாங்கள் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தா அவங்க அடுத்த 5 வருஷம் எங்களுக்கு செய்வாங்கன்னு என்ன நம்பிக்கை பிரதர்? மாற்றமே கிடையாது. ஏடிஎம்கே தான் வரும், 115 தொகுதி வரும். ஆமாம், திமுக 15 தொகுதி எடுத்து எப்படி 117 வேணுமே? கூட்டணி இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் வந்துடலாம். அதிமுக தனிச்சு 115 வந்துடும். 115 வந்துடும். சரி, இப்போ விஜய் வந்து இங்கே நிற்க போறாரு திருச்சி ஈஸ்ட்ல. இப்போ விஜய் நின்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ஏடிஎம்கே தான் போடுவேன். விஜய்க்கு இது கிடையாது. கிடையாது. விஜய் இங்கே ஜெயிப்பாரா? இங்கே திருச்சியில் ஜெயிச்சிருவாரு. திருச்சி ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிருவாரு. வாய்ப்பு இருக்கு. 2 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாரு. 2 தொகுதி பெரம்பூர் திருச்சி 2லுமே ஜெயிச்சிருவாரு. இப்போ வந்து விஜய் நிக்கிறதால இப்போ வந்து ஓகே, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க விஜய் இங்கே ஜெயிச்சிருவாரு அப்படின்ட்டு. இப்போ நீங்களே மாத்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம்கே எப்போதுமே நான் ஏடிஎம்கே தான். ஆமாம். சரி, நீங்க போன வாட்டி வந்தப்ப விஜய் வந்து கூட்டணி வந்துருவாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ வந்து கூட்டணி வரலையா? அவரு வருவாருங்க. இன்னும் அவர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அடிக்கிறதுங்க ஜெயிச்ச உடனே திருப்பி ஏடிஎம்கே வந்து சேர்ந்துருவார் பாருங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆமாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்துருவார். ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றீங்களே? எப்படி கான்ஃபிடன்ஸ்? ஒரு இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு இது இருக்கு, பயம். எதிர்க்கிறது திமுக தான் எதிர்க்கிறார் ஒழிய ஏடிஎம்கே எதிர்க்கலையே. அந்த இது வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எடப்பாடி எதிர்க்கிறாரு. அவர் சும்மா ஒரு இதுக்கு தான் எதிர்க்கிறார் ஒழிய பேச்சுக்கு எதிர்க்கிறார் ஒழிய மற்றபடி எதிர்க்கிறது வாய்ப்பே கிடையாது. அவர் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு மாற்றம் வரணும், மாற்றம் வந்தாதான் நல்லது, அதனாலதான். சரி, ஓகே. இப்போ வந்து விஜய் வந்துட்டாரு அப்படின்னா என்ன மாதிரி மாற்றங்களை வந்து அவர் ஏற்படுத்தணும்? எல்லா மாற்றமே கொண்டு வருவாரு. அவரு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை எல்லாமே கொண்டு வருவாரு. மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்வாங்க. நீங்க விஜய் ஃபேன்? கண்டிப்பா, சின்ன பிள்ளையில இருந்து விஜய் ஃபேன் தான். ஆமா. விஜய் ஃபேனுங்கிறதால மட்டும் தான் இப்போ இந்த இவருக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க? கிடையாது, அவரு பேசுற விஷயங்கள், பண்ற விஷயங்கள், அவர் இப்போ அரசியலுக்கு வர்றதுனால தான் இதெல்லாம் பண்ணல. அப்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருக்காரு, பண்ணிட்டும் இருக்காரு. கண்டிப்பா நல்லா நிறைய இது பண்ணுவாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு இதுல எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பாரு? பேரு டிவிகேக்கு தான் போடுவாங்க இந்த டைம். 2 தொகுதியில நிக்கிறாரு, 2லுமே ஜெயிப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இப்ப 2லையும் ஜெயிக்கிறான்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். ஆமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் திருச்சி ஈஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரா? என்ன அப்பெல்லாம் அவர் போக மாட்டாரு. அவர் எல்லாத்துலயுமே இறங்கி கலக்குவாரு. திருச்சி ஈஸ்ட் தான் கலக்குவாரு. எங்களுக்கு நம்பிக்கை, கான்பிடன்ஸா இருக்கு. விஜய்க்கு தான் போடுவேன். ஏன் என் பையன் நிக்கிறதுனால விஜய்க்கு போடுவேன். விஜய் உங்க பையன் மாதிரியா? ஆமா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவங்க ஜெயிக்கணும்ல, அப்பதானே நாங்க நல்லா இருக்கோம். போன முறை யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க? ஜெயலலிதாவுக்கு தான் போட்டேன். ஜெயலலிதாவுக்கு போடுறீங்க. ஏன் இப்ப வந்து இப்ப எடப்பாடியில இருந்து இப்ப வரீங்களா? இப்ப எடப்பாடி ஏதோ நம்ம பையன் சொல்றான், அதனால போறோம். உங்க பையனுக்காக போடுறீங்க. ஆமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் பத்தி? உங்க பையன் ஓகே, நீங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜெயிச்சு வந்தா நமக்கு செய்வாருன்னு நினைக்கிறேன். அது என்ன செய்யறாங்களோ தெரியாது பாருங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நல்லபடியா வச்சா சரி. இப்ப திருச்சி இங்க நிக்க போறாரு, உங்க தொகுதி தானே இது, உங்க தொகுதியில நிக்க போறாரு. அப்ப அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பத்தி ஒண்ணு நான் நினைக்கலப்பா. நல்லா இருந்தா சரி.
அவ்வளோதான், எங்கள் பையன் நல்லா இருந்தால் போதும். நாங்கள் வந்து பரம்பரை திமுக தாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த தொகுதியில வந்து விஜய் நிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இளைஞர் சீட்டு வந்து வாய்ப்பு இருக்குதா எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நேரு தான். இனிகோ தான் இங்க எம்எல்ஏ, அவருக்கான வாய்ப்பு இருக்கா இங்க? அவர் தான் இது நிக்கவும் போறாரு. வேற யாருன்னார திமுக தான் ஜெயிக்கும். அது மட்டும் உறுதி. நிச்சயம். அது ஒரு சத்தியம். டிவிக்கு தான். அக்கா வந்து இப்ப திருச்சி ஈஸ்ட், பெரம்பூர் அப்படின்ட்டு 2 தொகுதியில விஜய் நிக்கிறாரு. ஸோ அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்தால் நல்லது, லேடிஸுக்கெல்லாம் நல்லது செய்வார், வரட்டும். திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு, ஆனால் ஓட்டு பிரியும். ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 100% இருக்குது. ஆனால் வந்து ஓட்டு நிறையா பிரியும். எல்லா ஓட்டுமே பிரியும். அதிமுக ஓட்டு பிரியும், திமுக ஓட்டு பிரியும். எல்லா ஓட்டு கட்சி ஓட்டும் வந்து இளைய தலைமுறையில் பூரா வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதில் வந்து நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் வந்து பரம்பரை அதிமுக தாங்க. அதிமுக தான், பரம்பரை அதிமுக. இருந்தாலும் நாங்கள் போன ட்ரிப் டிஎம்கே தான் மாற்றி போட்டோம். மாற்றி போட்டு சரி எல்லாம் ஆட்சியில் நல்லாட்சி நடக்கணும்னு நல்லாட்சி நடத்துகிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். ஏன்னா வியாபாரிகள்லாம் நிறைய பேர் பாய்ச்சிருக்காங்க. எல்லாமே பூரா நிறைய இந்த தொகுதியை பொறுத்து சொல்லுங்க. அந்த பொறுத்தவரை வியாபாரிகள் நிறைய பேர் பாய்ச்சிருக்காங்க. அதனால வியாபாரிகள் ஓட்டு, பொதுமக்கள் ஓட்டு கொஞ்சம் குறைய தான் செய்யும். நம்மளோட ஆதரவு டிஎம்கே தான். திருச்சியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டிஎம்கே தான். இங்கே எல்லாமே ஸ்டாலின் ஐயா வரலாம். இப்போ இந்த தடவை விஜய் நிற்கிறாப்புல, பார்ப்போம். ஒரு இதுதான். ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்டாலின் அவங்களுக்கு தான், நேரு ஐயா தான். ஓகே. இப்போ அதான் இனிகோ இருதராஜ் தான் இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்காரு. அவர் தான் வேட்பாளரும் கூட வரப்போகிற எலெக்ஷனில். ஸோ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்ததுங்க? அவர் செய்கிறாங்க பரவாயில்ல. பரவாயில்ல. ஸோ இனிகோ இருதராஜ் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தைரியம் இருந்தால் அங்கே பெரம்பூரை வந்து நிற்காம இங்கே மட்டும் என் கூட போட்டி போடுங்கன்னு கேட்டிருக்காரு. பயத்தில் விஜய் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது குறித்து என்ன? விஜய் என்ன அவன் நிற்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ உள்ள பசங்க எல்லாமே விஜய் அது தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இனிக்கோ இருதராஜ் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காப்புல. மற்றபடி விஜய் சாருக்கு கொஞ்சம் டஃப்பு தான். ஆமாம், பசங்களுடைய ஓட்டு அவருக்கு ரசிகருங்கிற இதில் பார்க்கும்போது நானும் விஜய் படம்னா விரும்பி பார்ப்பேன். மற்ற கட்சின்னு வரும்போது எங்களுக்கு டிஎம்கே தான். சரி, இப்போ நீங்கள் டஃப்புங்கிறது விஜய்க்கு இருக்குமா இனிகோ இருதராஜ் இருக்குமா? விஜய்க்கு தான் இருக்கும். போடலாம்ப்பா, விஜய் போட்டு வந்து நான் சரி பார்ப்போம். உங்கள் ஆண்டி என்ன கிழிச்சாங்க, என்ன பண்ணாங்க? போன முறை நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னு தெரியும்? திமுக தான் போடுறாங்க. ஏன் இப்போ இந்த மாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன்? எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. எதுவுமே அவங்க நல்லா இருந்தால் போதும் நிற்கிறாங்க. மக்களை பற்றி அக்கறையே கிடையாது. ஆதரவு கண்டிப்பாக டிவிக்கு தான். ஏன்னா புது முகங்கள், புதிய ஆட்கள், புது ஆளுங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இடம் கொடுக்காம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, சரி அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம சப்போர்ட் டிவி கேட்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி போட்டோம்? இல்லை, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் போன தடவை நான் போடலை. எனக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண. எனக்கு தாயக்கு ஏன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ரசிகர் நான். ரசிகரை தவிர வேற என்ன இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன்